வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஜூன் 28 பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட சமுதாய ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலை எழுதிய திரு ஜான் ஜாக் ரூசோ அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1712. ஆஸ்திரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்ட் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஆஸ்திரிய ஹங்கேரிய நாடுகள் செர்பியா மீது போர் பிரகடனம் செய்ததை அடுத்து முதல் உலகப் போர் துவங்கிய நாள் இன்று. ஆண்டு 1914. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் திரு சாண்டோ சின்னப்பா தேவர் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1915. திரு எம்ஜிஆரை வைத்து பல வெற்றி படங்களையும் பல பக்தி படங்களையும் இவர் தயாரித்துள்ளார். முருகப்பெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்ட இவரது துணைவன், தெய்வம், திருவுருள் திரைப்படங்கள் ரசிகர்களை உருக்கின. விலங்குகளை நடிக்க வைப்பதில் வல்லவர் இவர். மொழி தெரியாத போதும் இந்தி திரையுலகில் பிரபல நடிகர் ராஜேஷ் கண்ணா நடிப்பில் ஹாத்தி மேரே சாத்தி என்ற வெற்றி படத்தை வழங்கினார். தமிழில் அது திரு எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் திரைப்படமாக வெளிவந்தது. தனது லாபத்தை 4ஆக பிரித்து ஒரு பங்கு முருகன் கோயில் திருப்பணிகளுக்கு, ஒரு பங்கு தன் நண்பர்களுக்கு, ஒரு பங்கு நன்கொடைகளுக்கு, எஞ்சிய ஒரு பங்கு தான் தனக்கு என வாழ்ந்த பண்பாளர் அவர். தென்னிந்தியாவில் இருந்து தேர்வான முதல் பிரதமர் என்ற பெருமைக்குரிய பாரதத்தின் 9வது பிரதமர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த திரு PV நரசிம்மராவ் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1921. இந்திய சுதந்திர போராட்ட வீரரான இவர் 1971 முதல் 1973 முடிய ஆந்திர பிரதேச முதல்வராகவும் பதவி வகித்தார். 18 மொழிகளில் பேச வல்லவரான இவர் பெரும்பாலும் அமைதியாக இருப்பதன் மூலமே ஆட்சியை நடத்தி சென்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரா ஒலிம்பிக் சாதனையாளர் திரு மாரியப்பன் தங்கவேல் அவர்களின் பிறந்தநாள் இன்று. ஆண்டு 1995. 2020 டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும், அதற்கு முன்னதாக 2016 ரியோ டி ஜெனிரா பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கமும் வென்றவர். இவர் பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை பார்த்து மகிழ்வோம். ஆர்வமுள்ள பிறருக்கும் இதனை பகிருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.